ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான அகத்திக்கீரை பொரியல் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வானல் அடுப்பில் வச்சாச்சு, பார்த்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்டி சூடாயிடுச்சு. இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். பொரியலெல்லாம் வைக்கிறதுக்கு கம்மியான ஆயில் போதும். ரொம்ப ஆயில் நான் யூஸ் பண்ணுறதில்ல. இந்த ஆயிலும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி வேக வைக்கும்போது கீரை நல்லா வேகும். ஆயில் சூடாயிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா உடஞ்சிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். இப்போ நம்ம லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வணங்கினோடனா நம்ம இப்போ அகத்திக்கீரை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அந்த கீரையை ஆட் பண்ணிக்கலாம். கீரையிலே நிறைய தண்ணி பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் வேணால் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ கீரை வேகட்டும். அந்த டைமில் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு தேங்காய், வெள்ளைப்பூண்டு, கொஞ்சமாக ஜீரகம், தேவையான அளவு மிளகாய்த்தூள், தேவையான அளவு மஞ்சள் தூள் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ லைட்டாக அவியலுக்கு அரைக்கிற மாதிரி ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கீரை தண்ணியெல்லாம் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இதை போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கீரை நல்லா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த கீரை. அப்புறமா உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீட்டில் நாளைக்கு பார்க்கலாம். பாய்.